இல்ல. ஸோ மேக்னட்டிசத்தோட மேக்னட்டிசம் மேட்டர் அந்த லெக்சர்ல நம்ம இதுல கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய. ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லி கொடுத்துறேன், கேர்ஃபுல்லா கவனி. மேக்னட்டிசம், இதுல ஒரு பார் மேக்னெட் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்கு. இப்போ இந்த பார் மேக்னெட் அப்படின்னா இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த லென்த் ஆஃப் த பார் மேக்னெட்டை மேக்னெட்டிக் லென்த்னு சொல்லணும். டோட்டல் லென்த் ஜாமெட்ரிக்கல் லென்த்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சவுத்துக்கும் நார்த்துக்குமான டிஸ்டன்ஸ் தான் வந்து மேக்னெட்டிக் லென்த். பட் டோட்டல் பார் மேக்னெட் இது வரைக்கும் இருக்கும். ஜாமெட்ரிக்கல் லென்த்னா ஃபுல் லென்த், ஜாமெட்ரிக்கல் லென்த்னா ஃபுல் லென்த், மேக்னெட்டிக் லென்த்னா பிட்வீன் சவுத் அண்ட் நார்த். இப்போ மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் ரேஷியோ போட்டா 5/6. டக்குன்னு படிச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் 5/6. இதோட ஆன்சர் 0.83 இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து போறது ஒரு பார் மேக்னெட்ல நார்த்னா என்ன, சவுத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நார்த்னா பிளஸ் எம், சவுத்னா மைனஸ் எம். இங்க நார்த் போல் சவுத் போல். இந்த நார்த் போல் சவுத் போல்னு சொல்றோம்ல, நார்த் போல்னா பிளஸ் எம், சவுத் போல்னா மைனஸ் எம். பாருங்களேன் எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் சொன்னால அந்த மாதிரி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் டெர்மினேட் சவுத் போல். பட் இன்சைட் மேக்னெட்டிக் மொமெண்ட் கேபிட்டல் எம். கேபிட்டல் எம். ஸ்மால் எம்னா யாரு? கேபிட்டல் எம் யார்? ஸ்மால் எம்னா போல் ஸ்ட்ரென்த், நார்த் போல்ல இருக்கிற ஸ்ட்ரென்த். கேபிட்டல் எம் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்கோங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல், டிஸ்டன்ஸ் பிட்வீன் them, m equal to m into n. கண்டிப்பா இந்த ஃபார்முலால சம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த எம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ. எம்னா போல் ஸ்ட்ரென்த். 2l னா யாருன்னு சரி எங்களுக்கு சொல்லவே இல்லை. 2l னா லென்த் ஆஃப் லென்த், ஜியாமெட்ரிக்கல் லென்த். ஜியாமெட்ரிக்கல் லென்த் என்ன அர்த்தம்? மைனஸ் எம்முக்கும் பிளஸ் எம்முக்கும், சாரி மேக்னெட்டிக் லென்த் மைனஸ் எம்முக்கும் பிளஸ் எம்முக்குமான டிஸ்டன்ஸ் எம் இன்ட்டு 2l. யூனிட் போடுங்க சார். உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ. போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் ஆம்பியர் மீட்டர். படி அப்படியே கூட படி. போல் ஸ்ட்ரென்த்தோட ஆம்பியர் மீட்டர், லென்த்துக்கு ஒரு மீட்டர், அதனால ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். எம்மோட இன்னொரு ஃபார்முலா நேத்தே சொல்லி கொடுத்த கரண்ட் இன்ட்டு ஏரியா. கரண்ட்டுக்கு ஒரு ஆம்பியர், ஏரியாவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர். m equal to IA. m equal to IA. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது இதுல சம் எப்படி சார் போறது? உங்களுக்கு தெரியுமா மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் சவுத் டு நார்த். எலக்ட்ரிக் டைபோல் என்னாச்சு? ஏதாவது டவுட்டா? யார கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கரோலின், கரோலின் கேக்குதா உனக்கு? ஓகே கேக்குது. ரைட் ரைட். மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நரணி குட் ஈவினிங். வேற புதுசா வந்தது அஃபைன். குட் ஈவினிங். எப்படி குட் ஈவினிங்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பாத்தீங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணல. ரைட். குட் ஈவினிங் சார். நீங்க மட்டும் டெய்லி ஒரு சம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு தேதி 25, 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே வரலாம் அப்படியே பொறுமையா. இஎம்ஐ ஒரு ரிவிஷனு, ஏசி ஒரு ரிவிஷனு, என்னென்னோ பிளான் இருந்தது. ஏசியில வந்து அந்த ஆர்எல்சி சம்பளம் போட்டு காட்டுறேன். அப்புறம் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வந்து பைண்டிங் எனர்ஜி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை போட்டு காட்டுறேன். அப்புறம் அப்படியே விட்டு விட்டா ஏதாவது ஒரு விஷயம் என்ன வேலை இருந்தாலும் மே 2 வரைக்கும் சும்மா 1 மணி நேரம் ஒரு சின்ன ரிவிஷன். நீ தனியா படிக்கிறது என் கூட படிக்கிற அவ்வளவுதான். ரைட்டா? மே 3 அன்னைக்கு நீ போய் ஹாப்பியா படிச்சுட்டு மே 4 அன்னைக்கு எக்ஸாம் போயிட்டு வந்துரு. என்ன எனக்கு பயமா இருக்குன்னா மே 4 அன்னைக்கு ஈவினிங் நான் ஏதாவது ஃபோன் பண்ணா யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேன். லாஸ்ட் இயர் அதான் நடக்குது, அதுக்கு முன்னாடி வருஷமும் அதான் நடக்குது. பட் இந்த வருஷம் நீ அப்படி இருக்கக்கூடாது. நான் ஃபோன் பண்ணணுன்றது இல்லை, நீங்களே இவ்வளவு கொஸ்டின் வந்தது சார், இவ்வளவு அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளவு நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு அதுதான் ஷேர் பண்ணணும். அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரைட்?
சரி பை நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசலாம், இருக்கிற டைம்ல முடிச்சிடும். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆல்வேஸ் சவுத் டு நார்த். படிங்க, சவுத் டு நார்த் படிச்சிங்களா? அடுத்து நீ பாரு, இது ஒரு பார் மேக்னெட், சவுத்துல இருந்து நார்த்து. இது ஒரு பார் மேக்னெட், சவுத்துல இருந்து நார்த்து. இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m1, இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m2, ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் θ. இப்ப ரெண்டு பார் மேக்னெட், இதான் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் m நெட். வெக்டார் சம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? m நெட் வேணும்னா இது m1, இது m2. m நெட் வேணும்னா ரூட் ஆஃப், தெரியும் தானே, வெக்டார் படிச்சீங்க தானே, p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ, m1 m2 cos θ. p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ. ரைட்டா? இதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி சார் கேட்பாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பார் மேக்னெட்டை நேரா வச்சிருவாங்க, சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து. இது m1னா இது m2. இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, தீட்டா 0ன்னா என்ன அர்த்தம்? தீட்டா 0ன்னா சார் அப்படியே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், m1 பிளஸ் m2. ஏன்னா நாங்க போய் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஒரு லெசன் இப்பதான் பிளான் பண்ணிருக்கேன், 7 மணிக்குள்ள முடிக்கணும். அதனால நீயும் அப்படியே பேரலா கத்துக்கிட்டே வா. தீட்டா 0ன்னா m1 பிளஸ் m2. அதே தீட்டா 180னா இது சவுத்தா இருக்கு, இது நார்த்தா இருக்கு, இந்த இடம் m1. இது சவுத்தா இருக்கு, இது நார்த்தா இருக்கு, இந்த இடம் m2. அப்ப தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. அதனால m நெட் வேணும்னா m1 மைனஸ் m2ன்னு கவனமா கத்துக்கணும். m1 மைனஸ் m2 ஆப்போசிட்ல இருந்தா 180 டிகிரி, சேம் டைரக்ஷனா இருந்தா 0 டிகிரி. சேம் டைரக்ஷனா இருந்தா ஆட் பண்ணணும், ஆப்போசிட்டா இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். யார் பெருசோ அவங்கள மைனஸ் பண்ணிக்கணும். சார் கரெக்டா 90 டிகிரி இருந்தா என்ன பண்றது? கரெக்டா 90 டிகிரி இருந்தா என்ன பண்றது? சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து. 90 டிகிரியா இருந்தா எப்பவுமே 90 டிகிரி உன்கிட்ட காலங்காலமா சொல்லிட்டு இருக்கேன், பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் தான். அப்ப இந்த இடத்துல எம் நெட் வேணும்னா ரூட் ஆஃப் m1 ஸ்கொயர் பிளஸ் m2 ஸ்கொயர். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒருவேளை ரெண்டு எம்மும் சேமா இருந்தா ஆன்சர் என்ன சொல்லி கொடுத்துருங்க, ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் m. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் m. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் m. நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது அங்க இருந்து நம்ம போறது ஃபிளெக்சிபிள் மேக்னெட் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கணும். ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. இப்போ எலக்ட்ரான் வந்து இந்த பக்கமா சுத்தி வருது. உங்க எல்லாருக்கும் தெரியும் கரண்ட். சுனிதா கேக்குதா உங்களுக்கு? சுனிதா மைக் ஆன் பண்ணு. எஸ் சார். ஆக்சுவலா இது ஒரு ரிவிஷன் கிளாஸ். உங்களுக்கு எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல, புரியுற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிறைய டைம் இருக்கு இல்லையா, 2026 தான் போக போறோம். திருப்பி இது எல்லாத்தையும் டீடைலா கத்துக்க தான் போறோம். சரி, இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்றதுதான் இந்த கிளாஸ்ல போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரைட் தானே? எஸ் சார். உங்களுக்கு எவ்வளவு புரியுதோ அதை கத்துக்கிட்டே வா. திரும்ப அடுத்தது நேஹா. சரி படி. நேஹா கேக்குதா? கேக்குது சார். குட் ஈவினிங் மேம். உகாண்டா கரெக்டா? குட் ஈவினிங் சார். ஆமா சார். ரைட் மேம். வரதுக்கு 7-8 மாசத்துக்கு மேல ஆகும் சொல்லுங்க. இல்ல ஒரு 2 வீக்ஸ் லீவ்ல வந்திருக்கேன். சரி இந்த ஸ்கூல் 2. ரைட். சரி, இப்ப கிளாஸ் கத்துக்கிட்டே வா, அப்புறம் பேசலாம். ரைட். சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் m equal to ia. மேக்னெட்டிக் மொமெண்ட் m equal to ia எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சர்க்குலர் காயில் வழியா கரண்ட் போகுது, இல்ல எலக்ட்ரான் போகுது. மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கு? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 2021ல இங்க ஒரு சின்ன விஷயம் கேட்டிருப்பாங்க. ஒரு சர்க்குலர் காயில் வழியா கரண்ட் போகும் பொழுது அங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன? நான் டெரிவேஷன் போல டைரக்டா வந்துடுறேன். ENH/4πma. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்க. என்ன கேட்டாங்கன்னு நான் இப்ப சொல்றேன். அட்டாமிக் பிசிக்ஸ் படிக்கும் பொழுது மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ன்னு உங்களுக்கு கத்து கொடுத்த ஞாபகம் இருக்கா? ரேடியஸ் ஆஃப் தி nth ஆர்பிட் n²/z, velocity of electron in nth orbit z/n, omega z²/n³, frequency z²/n³, current n³/z². இங்க போன ஒமேகா நியூ, டைம் பீரியட்
டைம் பீரியட் வந்து எல் கியூப் பை இசட் ஸ்கொயரு. இது வந்து அப்போ கரண்ட் வந்து இசட் ஸ்கொயர் பை என் கியூப் தான். இது மூணுத்துக்கும் ஒன்னே தான் வரும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் மொமெண்ட், இந்த ரிலேஷன்லாம் கற்றுக் கொடுத்துருப்பேன், நல்லா பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா இன்னொரு டைம் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. ரைட்டா? ஸோ n யாருன்னு தெரியும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 2 3 தெரியும். இதுல என்னங்க சார் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி சமீபத்தில் 2023 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ENH/4πm n-க்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா m வந்து EH/4πm, இதோட வேல்யூ 9.27 இன்ட்டு 10⁻⁻24 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சத்தியமா இதுதான் கேட்டாங்க. the value of one Bohr magnetron, அதாவது n 1ன்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் ஒரு போர் மேக்னட்ரான். ஒரு போர் மேக்னட்ரான் மேக்னட்ரான்னா என்ன சார், அதோட வேல்யூ என்ன? 9.27 இன்ட்டு 10⁻⁻24. யூனிட்டோட ஒழுங்கா படிக்க, இந்த வேல்யூ தான் கேட்டிருப்பாங்க. ஒன் போர் மேக்னட்ரானோட வேல்யூ EH/4πm 9.27. இங்கதான் அட்டாமிக் பிசிக்ஸ்ல நீங்க போய் படிக்கும் பொழுது ms ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு படிக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இந்த வேல்யூஸ் படிச்சுக்கோ. இது என்னன்னா, சர்க்குலர் காயில்ல கரண்ட் போகும் பொழுது அதுலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ? கரெக்டா? ENH/4πm. பொறுமையா கத்துக்கோங்க. உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன், கரண்ட் வந்து ஒரு சர்க்குலர் காயில்ல போனா சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு சொன்னேன். அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து தானே ஆகணும், ஏன்னா கரண்ட் இருக்கு, ஏரியா இருக்குல்ல. அப்ப கரண்ட் இருக்கு, ஏரியா இருக்கு, கண்டிப்பாக மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? உனக்கு தெரிஞ்ச மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு 2 ஃபார்முலா தெரியும். m = IA ஒரு ஃபார்முலா, m = m × 2L ஒரு ஃபார்முலா, m = ENH/4πm ஒரு ஃபார்முலா. அவ்வளவுதான். எங்க தேனாலும் பிசிக்ஸ் புக்ல இந்த 3 தான் உனக்கு கிடைக்கும். கரண்ட்டும் ஏரியாவும் இருந்தா மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா. ஒருவேளை பார் மேக்னெட்டா இருந்தா m × 2L. சர்க்குலர் காயில்ல கரண்ட் போனா ENH/2πm. இதோட வேல்யூ நான் தெரிஞ்சுக்கோ. இல்ல நிறைய டர்ன்ஸ் இருந்தா NIAன்னு சம போடணும். நிறைய டர்ன்ஸ் இருந்தா NIAன்னு சம, n be the number of turns. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. பார் மேக்னெட் இஸ் ஹரிசான்டலி கட். இதுவுமே கேட்ட கேள்விதான். ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசான்டலா கட் பண்ணா என்ன ஆகும்? ஒரு பார் மேக்னெட்டை ஹரிசான்டலா கட் பண்ணா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஹரிசான்டலா கட் பண்றீங்க. வெர்டிகலா கட் பண்ணா என்ன? ஹரிசான்டலா கட் பண்ணா மேல இருக்கிறதோட லென்த்தும் கீழே இருக்கிறதோட லென்த்தும் மாறாது. கரெக்ட் தானே? இந்த கிட்கேட் சாக்லேட் உடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரி உடைச்சுக்கோ. ஆனா இந்த m மட்டும் என்ன ஆகும்னா, மேல m/2 ஆயிடும், கீழே m/2 ஆயிடும். இது மைனஸ், இது பிளஸ் m/2 m/2 ஆயிடும். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கட் பண்றதுக்கு முன்னாடி m. ஹரிசான்டலா கட் பண்ணா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? நீங்களே பாருங்களேன் இந்த கட்சியை. அப்ப இது m/2 மைனஸா, இது பிளஸ் m/2. இப்போ நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m' வேணும்னா அங்க இருக்கிற போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ். அப்ப m × 2L பதிலா கேபிட்டல் M/2. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கத்துக்கோங்க. ஒரு மேக்னெட்டை ஹரிசான்டலா கட் பண்ணா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? m/2 பாதி ஆகும். இப்போ உங்க ஆப்ஷன்ல எப்படி இருக்கும்? 2L சேமா இருக்கும், போல் ஸ்ட்ரென்த் half ஆகும், நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் half ஆகும். நீ வெறும் இந்த நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் மட்டும் தான் கேட்பாங்க, தப்பா நினைச்சிட்டு கூடாது. ஹரிசான்டலா கட் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். சார் லென்த் மாறாது சார், ஆனா போல் ஸ்ட்ரென்த் மட்டும் பாதி பாதி ஆயிடும். போல் ஸ்ட்ரென்த் பாதி ஆனா மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் பாதி ஆயிடும். அங்க இருந்து நம்ம போறது வெர்டிகலா கட் பண்ண போறோம். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வரும் உனக்கு, ஏன் சார் அது ஒரு 4 பீஸா 5 பீஸா கட் பண்ண என்ன ஆகும்? இந்த மாதிரி 3 பீஸா கட் பண்ண என்ன ஆகும்? எத்தனை பீஸா கட் பண்ணாலும் ஒரு பீஸோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எத்தனையா கட் பண்றீங்களோ அத்தனையா மாறு. அப்ப ரிசல்டன்ட் m/n ஃபைனலா. ஆனா நீ குழப்பிக்க கூடாது. பேரலல் முடிச்சுட்டு நான் என்ன கேள்வி கேட்டு குழப்பினாங்கன்றதையும் சொல்றேன், நீங்க அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வந்துருங்க. நீங்க பாருங்க, ஒரே ஒரு பார் மேக்னெட் சவுத் போல் நார்த் போல், அதாவது -m +m வெர்டிகலா கட் பண்றேன். வெர்டிகலா கட் பண்ணா
ஒரு பீஸ் இப்படி ஆயிடுதா, இன்னொரு பீஸ் இப்படி ஆயிடுதா. உங்களுக்கு தெரியும் நானு இந்த இடத்துல மோனோபோல்னு ஒரு கான்செப்டே கிடையாதுப்பா. மோனோபோல் டசன் எக்ஸிஸ்ட். அதாவது வாழ்ந்தா மேக்னெட் மாதிரி வாழணும். ஏன்னா அது ஒத்துமையா தான் வாழும், தனித்தனியா வாழாது. ஆனா சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, சிங்கிள் சார்ஜ் அது தனியாவே வாழும். பிளஸ் கியூ மட்டும் தனியா இருக்கும், மைனஸ் கியூ மட்டும் தனியா இருக்கும். ஆனா அந்த மேக்னெட் இப்படி கிடையாது, டைபோல் மாதிரி தான் இருக்கும். மோனோபோலாவே அதால தனியா வாழ முடியாது. அப்ப இங்க சவுத் இருக்குன்னா உடனே இங்க நார்த்தை உருவாக்கிக்கும், இங்க நார்த் இருக்குன்னா இங்க உடனே சவுத்தை உருவாக்கிக்கும். அப்ப இங்க நார்த் ஆயிடும், இங்க சவுத் ஆயிடும். இது ரெண்டு மேக்னெட் தனித்தனி ஆயிடும். இப்ப இதோட நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டேஷ். நீங்களே பார்த்து சொல்லுங்க, எல் சேஞ்ச் ஆகுதா? ஏன்னா டோட்டல் வந்து 2L இருந்தது, இப்ப இது எல்லாம் மாறிடுச்சு, 2L சேஞ்ச் ஆகுது. ஆனா ஆனா இங்க பாரு, போல் ஸ்ட்ரென்த் மாறல, எம் சேஞ்ச் ஆகல, எம் கான்ஸ்டன்ட். அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்டாங்கன்னா ஒரு எம் ஒரு எல், அவ்வளவுதானே. ஏன்னா இதோட எம் லென்த் எல். 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சிருப்பாங்க? 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துலயும் எம் டேஷ் வேணும்னா m/2 தான் வரும். சரி, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஹரிசாண்டலா கட் பண்ணாலும் வெர்டிகல் கட் பண்ணாலும் மேக்னெட்டிக் அது m/2னா இதுவும் m/2 தான், அது m/3னா இதுவும் m/3 தான். அப்படின்னா ஒருவேளை லென்த் போல் ஸ்ட்ரென்த் வச்சு கேட்பாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன், உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாருங்க. ஒரு பார் மேக்னெட்டை 3 பீஸா கட் பண்றேன். இந்த ஒரு பீஸோடது எம் டேஷ் எவ்வளவு பேர்? m/3. லென்த் எவ்வளவுன்னு கேட்டா 2L/3. ஏன்னா ஒரு பீஸோடது 2L/3, ஒரு பீஸோடது 2L/3, ஒரு பீஸோடது 2L/3. ஆனா இந்த எம் மாறாது, -m + m -m + m -m + m. ரைட்டா? அப்போ உங்களுக்கு நான் 2 ஹிண்ட் எழுதி தரேன், அதை ஒழுங்கா படிச்சுக்கிட்டு அங்க போய் சம் அட்டெண்ட் பண்ண, மேபி இதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரிசாண்டலா கட் பண்ணா, பார் மேக்னெட்டை ஹரிசாண்டலா கட் பண்ணா 2L சேம், m சேஞ்ச் ஆகும். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எத்தனையா கட் பண்றீங்களோ அத்தனை. இதான் ஹிண்ட். வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா m சேம், லென்த் சேஞ்ச் ஆகும். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m/n. எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு இது போதும் உங்களுக்கு. உனக்கு இதை டைரக்டா சொன்னா புரியாதுன்றதுக்காக தான் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. இப்போ ஒருவேளை பிராக்டிஸ் கொஸ்டின்லயும் நீங்க இந்த கொஸ்டினை சந்திக்க நிறைய வாய்ப்பு. கிளியரா தெரிஞ்சுட்டியா? இப்ப ரெண்டா கட் பண்ணா ஹரிசாண்டலுக்கு m/2 தான், வெர்டிகலுக்கு m/2 தான், அது பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிருவேன். லென்த் சேமா, போல் ஸ்ட்ரென்த் சேமா, லென்த் மாறுதா, போல் ஸ்ட்ரென்த் மாறுதான், இவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அங்க ஜாக்கிரதையா டிக் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்க இருந்து நான் போற இடம் ஃபிளெக்சிபிள் மேக்னெட். ஃபிளெக்சிபிள் மேக்னெட் இதுலயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட்னா என்னங்க? ஃபிளெக்சிபிள்னா ஈஸியா மடிக்கிற மாதிரி, ஈஸியா மாத்துற மாதிரி. இப்ப நேரா ஒரு பார் மேக்னெட் இருக்கு, சவுத் போல் நார்த் போல், இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m. இப்ப இந்த மேக்னெட்டை வருஷத்துக்கு இப்படி ஒரு சர்க்குலர் பாத்துல சவுத் நார்த் இப்படி கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு புரியுதா? இந்த மார் மேக்னெட் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு, சுருட்டுற மாதிரி இருக்கு. இப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னன்னு கேட்டு 0. ஏன் 0? சவுத் போல் நார்த் போலும் ஒரே இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப எஃபெக்டிவ் லென்த் 0 தானே, மேக்னெட்டிக் லென்த் 0. இப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. இப்படிதான் கேட்பாங்க. ஒரு பார் மேக்னெட்டை இந்த ஷேப்ல நான் மாத்திட்டேன், அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவாகும்? நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகுன்றத மனசுல வச்சுக்கோ. ஏன் சார்? லென்த் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும், எஃபெக்டிவ் லென்த் குறையும், அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் குறையும். எஃபெக்டிவ் லென்த் குறையும், அதனால மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் குறையும். ரைட்டா? சார் அடுத்த போட்டு காட்டுங்க. இப்போ ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி எல் ஷேப்ல நான் உடைச்சிட்டேன். எல் ஷேப்லனா இந்த இடம் -m, இந்த இடம் +m. உனக்கு மைனஸ் பிளஸ்னா புரிஞ்சிருக்கும், சவுத் போல் நார்த். அப்ப இது ஒரு எல், இது ஒரு எல், ஏன்னா டோட்டலா 2L இருந்தது. கரெக்டா 90 டிகிரினா அப்ப இது ஒரு எல், இது ஒரு எல். அப்ப ரிசல்ட் என்ன பாருங்க, இந்த இடம் தான் நியூ மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். இந்த லென்த் √2L தானே. அப்ப m' வேணும்னா எனி ஒன் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த்
இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இதை நான் கேபிட்டல் எம்மா மாத்தணும். என்ன பண்ணணும்? ரூட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரூட் 2ஆல டிவைட் பண்ணா எம் டாஷ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் பை ரூட் 2. கரெக்டா? இதே மாதிரி சம் தான் கேட்பாங்க. ஒரு பார் மேக்னெட்டை இந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் பண்ணா நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன ஆகும்? இதே மாதிரி இன்னொரு சம் போட்டு காட்டவா? இங்க பாருங்க, ஒரு பார் மேக்னெட்டை இப்படி பிரிச்சிட்டீங்க. அப்ப இது ஒரு எல், இது ஒரு எல், கண்டிப்பா 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இது மைனஸ் எம், இது பிளஸ் எம். அப்ப கண்டிப்பா இதுவும் எல் தானே, ஏன்னா இது ஈக்குவலேட்டர்னால எல் எல் எல். அப்ப இதான் நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டாஷ். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல். அப்ப எம் டாஷ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு மேல ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் பை 2ன்னு கத்துக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, பிளெக்சிபிள் பார் மேக்னெட் அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பா குறையும். காரணம் என்னடா சார்? லென்த் குறையுது சார். ரைட்டா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்க வைப்பேன். ஒரு செமி சர்க்கிள், ஒரு பார் மேக்னெட் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி செமி சர்க்கிளா மாத்திக்கீங்க. இந்த மாதிரி செமி சர்க்கிளா பிரிச்சிடறாங்க. இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல். உனக்கு புரியுற பாஷையில சொல்லணும்னா இது மைனஸ் எம், இது பிளஸ் எம். ரைட் தானே? வழக்கம் போல இதோட ரேடியஸ் நான் 6 எடுத்துக்கிறேன், ஏன்னா கரெக்டா செமி சர்க்கிள். அப்போ இந்த லென்த் உங்களால உணர முடியுதா? 2l. அந்த 2lலும் πr ஒன்று தானே. நீங்க தான் யோசிக்கணும், செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் πr. அந்த πr எதுக்கு ஈக்குவல்? 2lக்கு ஈக்குவல். நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லுங்க, எம் டாஷ். எம் டாஷ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த போல்ஸ் இன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2r. உங்களால உணர முடியுதா? இது ஒரு r, இது ஒரு r. r-க்கு பதிலா 2l by π. நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் m இன்ட்டு 2 இன்ட்டு r-க்கு பதிலா 2l by π. சார் நாங்களே ஆன்சர் சொல்றோம், ஒரே விஷயம். எம் டாஷ் 2 முன்னாடி எடுத்துருங்க, இந்த எம்மையும் 2l-லையும் கேபிட்டல் எம்மா மாத்திருங்க பை π. அப்ப நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் டாஷ் 2m by π-ன்னு கவனமா கத்துக்கணும். 2m by π, 2m by π. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். இதே மாதிரி அவங்க ஒரு மேக்னெட் எப்படி வேணாலும் அவங்க ஃபிளெக்சிபிளா என்ன பண்ணுவாங்க? மாத்துவாங்க. நீ தான் கரெக்டா ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கும். அந்த லென்த் என்னன்னு பார்க்கணும். அதை கேபிட்டல் எம் மாத்தணும்னா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா, 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா, என்ன பண்றது யோசிச்சு நீ தான் முடியும். புரியுதுங்களா? ரைட். இந்த மாடலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். நைட்டே உட்காந்து ட்ரை பண்ணி பேப்பர் அனுப்பிச்சு வரேன். அடுத்தது காஸ். நீங்க புரியலன்னா ஸ்டாப் பண்ணி கேட்டுப்போம். முடிக்கணும்ன்றது கம்பல்ஷன் கிடையாது. கத்துக்கிட்டது நல்லா கத்துக்கணும். கிளியர் தானே எல்லாருக்குமே? கத்துக்கிட்ட விஷயத்த நல்லா கத்துக்கணும். அதுல ஒரு கொஸ்டின் வந்தாலும் கரெக்டா அட்டன் பண்ணணும். இல்ல முடிக்கணும்ட்டு அடிச்சு பிடிச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா உனக்கு ஒண்ணுமே புரியாத போயிட்டுனா அப்புறம் வேஸ்டா போயிடும். பொறுமையா தான் போறேன். ஒரு புரியலன்னா சார்னு கூப்பிட்டு அது என்னன்றத புரிய வச்சுட்டு அனுப்பணும். Gauss law in electrostatics. Gauss law in electrostatics. சார் இந்த லெசனோட பேர் மேக்னெட்டிசம் ஆச்சு. ஆமா, அப்படியே சும்மா ஞாபகப்படுத்தி போலாம். க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் E vector dot ds vector equal to q by epsilon naught. எங்க பார்த்தோம்? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ரைட் சைடுல q by epsilon naught. Gauss law in magnetism என்ன சொல்லுது? Gauss law in magnetism அதே பார்த்து அப்படியே எழுது. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B vector dot ds vector. அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிசம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஈக்குவல் தெரியாம என்ன பண்ணிடுவீங்கன்னா μ0/4π போட்டுருவீங்க. ஏன்னா அந்த ஊர் கான்ஸ்டன்ட் எப்சிலான் நாட், இந்த ஊர் கான்ஸ்டன்ட் μ0. அதுதான் தப்பு. 0 இதுவுமே வந்திருக்கு. which one of the following wrongன்னு கேட்டு கேட்பாங்க, இல்ல கரெக்ட்னு கேட்டு கேட்பாங்க. காஸ் லா இன் மேக்னெட்டிசம்னா ரைட்ல 0 வரணும். இங்க படிச்சீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல இஎம் வேவ்ஸ்ல இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன தெரியுமா அர்த்தம்? நார்த் போல்ல இருந்து 10 லைன் வெளியில வந்தா அந்த 10 லைனும் சவுத் போலுக்கு உள்ள வந்துடும். வெளியில வந்தா பிளஸ், உள்ள போனா மைனஸ். அப்ப நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அப்ப காஸ் லா இன் மேக்னெட்டிசம் என்ன சொல்லுதுன்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B vector dot ds vector equal to 0.
க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் v வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு 0. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். உன்னை குழப்பறதுக்கு இந்த இடத்துல 0க்கு பதிலா இந்த மாதிரி மியூ நாட் பை 4 பை அந்த மாதிரி மேக்னட்டிசம் கான்செப்டை கொடுத்துடலாம். ரைட்டா? சரி, அடுத்தது 2 இம்பார்ட்டன்டான சம்முக்கு போறேன், கவனமாக தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எந்த ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன் ஞாபகப்படுத்தி பாருங்க. q பை 4 பை எப்சிலான் நாட் r ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? உனக்கு புரியலன்னா இதான் பாயிண்ட் சார்ஜ். ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டா கே கியூ பை ஆர் ஸ்கொயர்னு உங்க எல்லாருக்கும் நல்லா சொல்ல தெரியும். கே கியூ பை ஆர் ஸ்கொயர், கே கியூ பை ஆர் ஸ்கொயர். ரைட்டா? அதே தான் இங்கேயும் கேட்குறேன். மொத்தம் 2 போல் இருக்கு, நார்த் போல் சவுத் போல். கொஞ்ச நேரம் இந்த சவுத் போல மறந்துருங்க. இந்த நார்த் போலால மட்டும் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு? மியூ நாட் பை 4 பை, இந்த போல் ஸ்ட்ரென்த் m, இந்த டிஸ்டன்ஸ் dr டி ஸ்கொயர். அப்படியே அது அங்க அதை பார்த்து எழுதுங்க. அங்க கே கியூ பை ஆர் ஸ்கொயர், அந்த ஊர் கே தான் இந்த ஊர் மியூ நாட் பை 4 பை, அந்த ஊர் கியூ தான் இந்த ஊர் எம், டிஸ்டன்ஸ் அதே தான். இதே கிராவிடேஷன் ஃபீல்டு படிக்கும் பொழுது ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு படிச்சேன். நான் அதனால சொன்ன இந்த 3 லெசனையும் பக்கத்துல வச்சுபடி ஒரே மாதிரி. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ நார்த் போல், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாசிட்டிவ் சார்ஜ், கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் மாஸ். ஒண்ணுதானே? ஒரு சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? கே கியூ பை ஆர் ஸ்கொயர். மாஸால கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ? கேவை தூக்கிட்டு ஜியை போட்டுரு, கியூவை தூக்கிட்டு எம்ஐ போட்டுரு. ஒரே ஒரு நார்த் போலால மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் 2 போலால ஃபீல்டு கண்டுபிடிக்கல, ஒரு போலால, இதர் நார்த்தா இருக்கலாம் இதர் சவுத்தா இருக்கலாம். அந்த ஒரு போலால எவ்வளோ ஃபீல்டுன்னு கேட்டா அப்படியே கேவை தூக்கிட்டு மியூ நாட் பை 4 பை. அங்க சார்ஜ்னா கியூ, இங்க போல் ஸ்ட்ரென்த்னா எம், அங்க பாசிட்டிவ் சார்ஜ்னா இங்க பிளஸ் எம். இதாவது நார்த் போலு. பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகும், நார்த் போல்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளில போகும். ரைட்டா? குழப்பிக்கூடாது. மியூ நாட் பை 4 பை எம் பை டி ஸ்கொயர். சரி, இதுல இருந்து என்னங்க சார் சம் கேட்பாங்க? சும்மா சாதாரணமா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சம் கேட்கலாம். ஒரு நார்த் போல் இங்க இருக்கு, இங்க இருந்து d1 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு b1, அங்க இருந்து d2 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவா இருக்கும் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, ரேஷியோ சம்மு ஈஸியா சால்வ் பண்ணலாமா? b2 பை b1 d1 ஸ்கொயர் பை d2 ஸ்கொயர். முக்கியமா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரொம்ப முக்கியம். உனக்கு திரும்ப எழுதி காட்டுறேன், இதை ஒழுங்கா படி. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ போல், எ போல்னா மேபி அது நார்த்தா இருக்கலாம் சவுத்தா இருக்கலாம். ஒரு போலா இருந்தா கீழே டி ஸ்கொயர் வரணும். இதே டைபோலா இருந்தா கீழே டி கியூப் வரணும். அதனாலதான் ரொம்ப தெளிவா இங்கேயே சுத்திட்டு இருக்கேன், குழப்பிக்காத. ஒரு போலா இருந்தா பை டி ஸ்கொயர், மியூ நாட் பை 4 பை எம் பை டி ஸ்கொயர், மியூ நாட் பை 4 பை எம் பை டி ஸ்கொயர். ரைட்டா? அடுத்தது ஆக்சுவல் கொஸ்டின் ஈக்குவட்டோரியல் போயிடுமா? இங்க இருந்து தான் சம் நிறைய. நான் 2த்தையும் சொல்லி கொடுத்துட்டு ஐடியா சொல்றேன், சூப்பரா கத்துக்குங்க. ஒரு மணி நேரத்திலே உங்களால ஒரு கொஸ்டின் அட்டன் முடியும். இந்த செஷன் முடிச்சுட்டு போய் சம்ம போடு. இன்னைக்கு அவங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போக போற, அதுக்கு நீ வரணும். அது கிரிச்சாஃப்ல தான் நடத்த போறேன். இப்பதான் உங்களுக்கு நடத்தினா. அது மட்டும் இல்லாத அந்த கிளாஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நேற்று அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, சம்மெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அந்த ரெக்கார்டட் குரூப்ல போட்டிருக்கேன் பாரு, ஒரு டைம் அதை பார்த்துக்கோ. காலைல ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்பேன். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், சிம்பிள் மைக்ராஸ்கோப், இந்த 3த்துல இருக்கிற என்சிஆர்டி சம் மட்டும் போட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரே ஆப்டிக்ஸ்ல எல்லா வருஷமும் 3, அதுல மிரர்ல 1, லென்ஸ்ல 1, இல்லைன்னா ப்ரிசத்துல 1, இல்லைன்னா இந்த பக்கத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்ல 1. ரைட்டா? அதை படிச்சுட்டு போறது நல்லதுன்னு ஏதோ என் மனசுக்கு படுது. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொஞ்சம் ஒழுங்கா படி, ரொம்ப ஈஸி. சிம்பிள் மைக்ராஸ்கோப் ஃபார்முலா இமேஜ் இசட் டி
image is at infinity. Compound microscope formula image is at d, image is at infinity. முக்கியமா டியூப் லென்த் ரொம்ப முக்கியம். இன்ஃபினிட்டி தான் யூஇ வரக்கூடாது, எஃப்இ வரணும். அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அதுலேயுமே அதே மாதிரி when image is at d, image is at infinity. ரைட்டா? ஸோ அதனால் அதில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது பார் மேக்னெட்டல் ஆக்சியல் லைன் கொஸ்டின். உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டுறேன். பொறுமையாக பார்த்துட்டியோ? இங்க பாருங்க, இது ஒரு பார் மேக்னெட். சவுத் போல் நார்த் போல் உனக்கு புரியறதுக்காக +m -m. சென்டர், டோட்டல் லென்த் 2l, இந்த ஒரு l, இது ஒரு l. இங்க இருந்து d டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட். சவுத் போலா நார்த் போலால மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில, ஏன்னா அவங்க எல்லாரும் தெரியும் நார்த் போலால அவுட்வர்ட், சவுத் போலால இன்வர்ட். போத் ஆர் 180. அதனால b வந்து b1 - b2. யாரா சொல்லுங்க. இங்க டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன், அதாவது m ஓட டைரக்ஷன் சவுத் டு நார்த்ல, m ஓட டைரக்ஷன் சவுத் டு நார்த். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. நார்த் போல் தான், என் வார்த்தையை கவனிங்க, நார்த் போல் தான் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அதனால b1 தான் பெருசா இருக்கும் b2 விட. அப்ப இந்த b-ஓட டைரக்ஷனு b1 ஓட டைரக்ஷன்ல தான் இருக்கும். புரியலன்னா b1 10, b2 2, ஆன்சர் 8. அப்ப 10ஓட டைரக்ஷன்ல தான் 8ஓட டைரக்ஷனும் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இந்த m-உம் இந்த b-யும் ஒரே டைரக்ஷன். இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் இங்க சம்ல உன்னால கை வைக்க முடியும். சரி, ஆக்சியல் லைன்ல, அதாவது ஒரு பார் மேக்னெட்டால அதோட ஆக்சியல் பாயிண்ட்ல, ஆக்சியல் பாயிண்ட்னா இந்த இடம், இந்த பாயிண்ட் தான் ஆக்சியல் லைன். நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் m. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க, இது சவுத் போல் இது நார்த் போல் ஒரு பார் மேக்னெட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது m எழுதிடுவேன். இந்த பாயிண்ட்ல கேட்டாங்கன்னா அப்ப b இந்த பக்கம் தானே இருக்கணும். m பாருங்க, m எந்த பக்கமா இருக்கோ அதே பக்கமா b இருக்கணும். நல்லா சொல்லித்தரேன், நல்லா எடுத்துக்க. திரும்ப இன்னொரு ஒரு குழப்பத்துக்காக, இந்த இடம் சவுத் போல், இந்த இடம் நார்த் போல், பாயிண்ட் இங்க இருக்கு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட்டா லெஃப்டா கேட்டா பதில் என்ன? இந்த பாயிண்ட்ல ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். டுவர்ட்ஸ் லெஃப்ட், இந்த பக்கமா இருக்கும். ஏன்னா ஆக்சில பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன்ல தான் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கணும். ரைட்டா? சரி, இப்போ இதோட ஃபார்முலா என்ன? μ0/4π, நல்லா படிச்சுக்கோ, 2m/d³. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு போலால அப்படின்னா d², ஃபார் நார்த் போல் ஒன்லி, சவுத் போல் ஒன்லி, எனி போல். ஆனா ரெண்டு போலால டைபோல் b proportional to 1/d³, b proportional to 1/d³, b proportional to 1/d³. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்த மறந்துடாத, கொஸ்டினை ரீட் பண்ணு. ஒரு போலால கேட்டாங்கன்னா பை d² டிக் பண்ணுங்க, டைபோலால கேட்டாங்கன்னா பை d³ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதே மாதிரி சம் கேட்டாங்கன்னா b2/b1, d1³/d2³, இதுல சம் போடணும். எப்படி கேட்பாங்க? ஒரு பார் மேக்னெட்ல இருந்து d1 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு b1, d2 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? அப்ப b2 தான் கேட்கிறாங்க, மீதி எல்லாம் கொடுத்துட்டாங்க. 10 மீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 100 ரூபாய், 20 மீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? உடனே நம்மால் எப்படி யோசிப்பீங்க? 10ல 100, 20ல 200, அப்படிதான் மூளை யோசிக்கும். ஆனா எப்பவுமே ரிலேஷன் பார்த்துட்டு, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷனு என்ன ரேஷியோன்னு பார்த்துட்டு தான் நீங்க டிக் பண்ணமே தவிர 10 ரூபாய்க்கு 100 ரூபாய், 20 ரூபாய்க்கு 200, முட்டாள்தனமான சிந்தனை இருக்கக்கூடாது. ப்ரூஃப் இல்லாத சம் போடக்கூடாது. ரைட்டா? அதே மாதிரிதான் கைனமேட்டிக்ல ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டைம் சம் வரும். எஸ்எஸ் ப்ரொபோர்ஷனல் டு u². அதுல கூட ஒரு காருக்கு நான் பிரேக் பண்றேன், அந்த கார் வந்து 100 மீட்டர் போய் நிக்குது,
10 மீட்டர் per செகண்ட். அந்த கார் 10 மீட்டர் per செகண்ட் போகுது, 100 மீட்டர்ல போய் ஸ்டாப் ஆகுது. அதே 20 மீட்டர் per செகண்ட்ல அந்த கார் போகும்போது எவ்வளவு போகுன்னு கேக்குறாங்க. அதே S2 கேக்குறாங்க. உடனே எப்படி யோசிக்கிறது? 10 மீட்டர் per செகண்ட் போனா 100 மீட்டர், 20 மீட்டர் per செகண்ட் போனா 200 மீட்டர். அப்படி யோசிக்க கூடாது. S2 by S1, U2 by U1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அவங்களுக்கான ரிலேஷன் என்னப்பா? S is proportional to U ஸ்கொயர். U2 20, U1 10. இதே 2 4 ஆயிடுது. 400 மீட்டர் போய் நிற்கும். 10 மீட்டர் per செகண்ட் போற பஸ் 100 மீட்டர்ல போய் ஸ்டாப் ஆகுது பிரேக் அப்ளை பண்ண பிறகு. அப்ப 20 மீட்டர் per செகண்ட் கொடுத்தா நீங்க அந்த ரிலேஷனை வச்சுதான் சம் போட்டமே தவிர 10 ரூபாய்க்கு 100 ரூபாய், 20 ரூபாய்க்கு 200 ரூபாய்லாம் சொல்லக்கூடாது. தெரியுதா? ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 45 கொஸ்டின் இருக்கிற பேப்பர்ல 3ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் இந்த மாதிரி ரேஷியோ போடுற சம்மா வரும். அது எந்த லெசன்ல வேணாலும் வரணும், இதுலதான் வரணும்னா சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ அங்க இருந்து நம்ம போக போற இடம் ஆக்சியல் லைன் பேசி முடிச்சோம். ஆக்சியல் லைன் ஒரு முடிவுக்கு ஒரு பார் மேக்னெட்டோட ஆக்சியல் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா μ0/4π 2m by d cube. ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் m. அங்க m முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்க p எழுதணும். புரிஞ்சிருச்சா? ஏன் இவ்வளவு கத்திட்டு இருக்கேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும். இந்த மேக்னட்டிசம் லெசன்னாலே ஒரு சம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபெமிலியர். 2 பார் மேக்னெட்டை அங்கங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஐடியா தெரிஞ்சாதான் பாத்துருவோமா? அடுத்தது ஈக்குட்டோரியல் லைன். ஈக்குட்டோரியல் லைன் பைசெக்டார்னாலும் பர்பண்டிகுலர்னாலும் ஒண்ணுதான். இது சவுத் போல் பே, நார்த் போல் பே. கரெக்டா அந்த பாயிண்ட் இங்க இருக்கு. ரைட்டா? கவனமா கவனிங்க, என்ன பண்றது பாரு. மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் சவுத் டு நார்த். நார்த் போலா இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட். சவுத் இருக்கிறதுனால டுவர்ட்ஸ். அப்ப ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா? அப்ப 90 டிகிரி சம் வந்தா, ஈக்குட்டோரியல் லைன் சம் வந்தா நீ என்ன பண்ணணும்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கரெக்டா ஆப்போசிட்ல பேரலலா m இந்த பக்கம் போகுது, அப்ப b இந்த பக்கம் போகும்னு முடிவுக்கு வரணும். ஒருவேளை இந்த பக்கம் சவுத்து, இந்த பக்கம் நார்த்து, இப்படி போகுது m. ரைட்டா? அப்ப இந்த பாயிண்ட்ல b எங்கன்னு கேட்டா, கரெக்டா இந்த பாயிண்ட்ல b கேட்டா இவன் எந்த பக்கம் போறானோ உனக்கு ஆப்போசிட்ல போட்டு காட்டணும். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் தெரியாம உங்களால சம் போட முடியாது. நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதே நேரத்துல பேரலல். ரைட்டா? நேர ஃபார்முலா பார்த்துருவோமா? ஃபார்முலால ஈக்குட்டோரியல் லைன் படிச்சிருப்பீங்க. அதே ஃபார்முலா எழுதிக்கணும். 2 போடக்கூடாது, m மட்டும் போட்டுக்கணும். 2m by d cube. அங்க இங்க m by d cube. இது b ஈக்குட்டோரியல். இதே சம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல μ0/4π க்கு பதிலா 1/4π எப்சிலான் நாட், m க்கு பதிலா அந்த ஊர்ல p, அங்க எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் by d cube. சரினா? கேபிட்டல் M மேக்னெட்டிக் மொமெண்ட், p டைபோல் மொமெண்ட், இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், m மேக்னெட்டிக் மொமெண்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரு விஷயம் கவனிச்சியா? ஆக்சியல் ஈக்குட்டோரியல் எதுவா இருந்தாலும் ப்ரொபோர்ஷனாலிட்டி 1/d cube 1/d cube 1/d cube. புரியுச்சா? இப்போ இன்னொரு விஷயம், ஆக்சியலுக்கான ஃபார்முலா μ0/4π 2m by d cube. ஈக்குட்டோரியலுக்கான ஃபார்முலா μ0/4π m by d cube. ரெண்டு பேருக்கும் என்னங்க சார் ரிலேஷன்? பி ஆக்சியல். இங்க இருக்கா? மீதி எல்லாம் அப்படியே ஈக்குட்டோரியல் ஆயிடுச்சு பாருங்க. 2 times of b ஈக்குட்டோரியல். ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியலுக்கும் ரிலேஷன் போட்டீங்கன்னா 2/1. ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கோங்க. எப்படி கேக்குறாங்கன்னா, ஈக்குட்டோரியல் லைனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு 10 டெஸ்லா, அப்ப ஆக்சியல் லைனோட என்னவா இருக்கும்? ஏன்னா அது ஈக்குட்டோரியல் கொடுத்து ஆக்சியல் கேட்கறானே, அப்படிலாம் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் பாரு. ஆக்சியல் வேணும்னா 2 times of b ஈக்குட்டோரியல். 45 சம்மா டஃபா இருக்க போகுது. ஏன்பா 45 ஏதோ நீ சால்வ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரியா கொஸ்டின் எடுப்பாங்க. சாதாரணமா படிச்சா கூட 30ல இருந்து 35 கொஸ்டின் எல்லாரும் அட்டன் பண்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்புறம் அது கூட அட்டன் பண்ணணும்,
நீ அது கூட சரியா படிக்கலன்னா இவ்வளவு நாள் அப்படி என்ன பண்ணன்ற மாதிரி தான் ஆயிடும். சரிதா? அதனால எல்லா சம்மும் அப்படி இருக்காது. பேச போனா வேற எங்கேயும் அப்படி இருக்கிற நேரத்துல டக்குன்னு என்ன முடிக்க முடியுமோ பி ஆக்சியல் வேணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல். அப்ப ஈக்குவட்டோரியல் 10 டெஸ்லான்னா ஆக்சியல் வந்து 20 டெஸ்லான்னு கத்துக்கணும். ரைட்டா? நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சம்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ன்ட்டு. நான் ஒரு சம் நான் ட்ரை பண்றேன், ரெண்டாவது சம் மூணாவது சம் நீங்க ட்ரை பண்றீங்களா? ரைட், இங்க வாங்க. இது வந்து சவுத் போல் நார்த் போல். பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த இடம் சவுத் போல் நார்த் போல், பாயிண்ட் பி இங்க இருக்கு. என் கேள்வி என்னன்னா, இந்த பாயிண்ட் பீல இந்த ரெண்டு மேக்னெட்டாலையும் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். நுணுக்கமா கத்துக்கும், நல்லா கத்துக்கும். தெரியலன்னா இன்னொரு டைம் கத்துக்கும். இப்ப நீ இந்த மாதிரி சம் வந்துட்டா, இந்த சம் எல்லாம் டயக்ராம் கொடுத்துரும். நீங்க எந்த புக்ல எடுத்தாலும் இந்த சம் நீங்க பாப்பீங்க. ஆலன் ஆகாஷ் இல்ல நீ வச்சிருக்கிற என்ன புக்கா இருந்தாலும் இந்த மாதிரி சம் ஒன்னோ ரெண்டோ ஏதோ ஒண்ணு. இப்ப நீ இந்த மாதிரி சம் வந்துட்டா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது எம் கண்டுபிடிக்கிறது. சவுத் டு நார்த். அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சியல் லைனு. ஃபர்ஸ்ட் மேக்னெட், செகண்ட் மேக்னெட். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டால இது ஆக்சியல் லைனு. ஆக்சியல் லைன்னா B1 இல்ல பி ஆக்சியல். எனக்கு தான் இது ஆக்சியல் லைன் உணர முடியுதா? ஆக்சிஸ்ல கேட்டிருக்காங்க. ரெண்டாவது மேக்னெட்டும் ஆக்சியல் லைனு. ஆக்சியல் லைன்னா எம் எங்க இருக்கு? கீழே இருந்து மேல. அப்ப பி ஆக்சியல் இங்க இருக்கு. இது 90 டிகிரி. இதுவும் பி ஆக்சியல், இதுவும் பி ஆக்சியல். அப்ப ரிசல்டன்ட் √2 டைம்ஸ் ஆஃப் பி ஆக்சியல். கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, ரெண்டு மேக்னெட்டும் ஒரே மேக்னெட், ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம்னு கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸை மட்டும் மாத்தவே மாட்டாங்க. டிஸ்டன்ஸை மாத்தினாங்கன்னா சம் போறது கஷ்டமா இருக்கும். நான் சொல்றது எனக்கு புரியுதா? அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் பி ஆக்சியல் உங்க ஆப்ஷன்ல √2 டைம்ஸ் ஆஃப் பி ஆக்சியலுக்கு பதிலா μ0/4π பி ஆக்சியல் ஆசல் 2m/d3. புரியுதா? அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் என்ன லைன்னு பார்க்கணும், ஆக்சியலா ஈக்குவட்டோரியலான்னு பார்க்கணும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நுணுக்கமா கண்டுபிடிக்கணும். ஆக்சியலா இருந்தா எம்மோட டைரக்ஷன், ஈக்குவட்டோரியலா இருந்தா எம்முக்கு பேரலா ஆப்போசிட். ரைட்டா சார்? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. இன்னும் சம் போட்டு காட்டுங்களேன். இங்க பாருங்க, இது ஒரு பார் மேக்னெட், பாயிண்ட் பி இங்க இருக்கு. இது ஒரு பார் மேக்னெட், பாயிண்ட் பி இங்க இருக்கு. சவுத்து நார்த்து, சவுத்து நார்த்து. இப்ப நானா எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ போட்டுன்னு இருக்கேன். எப்படி வருதோ நீ தான் அதை கண்டுபிடிக்கும். நான் இப்படிதான் ஆன்சர் வேணும், இப்படி எனக்கு வரணும்ன்றத யோசிச்சுலாம் சம்மா கிரியேட் பண்ணல. இப்படி ஒரு மேக்னெட் போடும், இப்படி ஒரு மேக்னெட் போடும், உனக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? என்னால அது சொல்லி தர முடியுதா அவளுக்கு? ரைட்டா? சவுத் டு நார்த்தா எம், சவுத் டு நார்த்தா எம். இந்த டிஸ்டன்ஸ் டி தான், இந்த டிஸ்டன்ஸ் டி தான். யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட டைரக்ஷன் B1ஓட டைரக்ஷன் எங்க இருக்கும்? அப்பு டவுன். எங்க இருக்கும்? B1ஓட இது ஆக்சுவலா என்ன லைன் வருது? பாயிண்ட் பி என்ன லைன்? ரெண்டு மேக்னெட்டுக்கும் என்ன லைன்? ஈக்குவட்டோரியல் லைன். அப்ப எம் கீழ இருந்து மேல போனா இது ஆப்போசிட்ல தானே இருக்கும். இது பி ஈக்குவட்டோரியல் B1. அப்ப இந்த இடம் எம்மா இருக்கிறதுனால செகண்ட் மேக்னெட் பாருங்க எல்லாருமே. செகண்ட் மேக்னெட்ல எம் இந்த பக்கம் போகுது. அப்ப இந்த இடம் ஆப்போசிட்ல இருக்குமா? பி ஈக்குவட்டோரியல் 90 டிகிரி. ரிசல்டன்ட் √2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல். ஏன்னா 90 டிகிரி ரெண்டு சேம். 90 டிகிரி ரெண்டு சேம்னாலே ஆன்சர் பண்ணிச்சா? √2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவட்டோரியல் √2 டைம்ஸ் ஆஃப் μ0/4π m by distance cube d cube கேபிட்டல் M. புரிஞ்சுச்சா? முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த மேக்னெட்டுக்கும் என்ன ரிலேஷன், அதாவது ஈக்குவட்டோரியல் ஆக்சியலான்னு பார்க்கணும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒழுங்கா போடணும். ஆக்சியலா இருந்தா எம்மோட டைரக்ஷன்லயே போடணும். ஈக்குவட்டோரியலா இருந்தா எம் எப்படி இருக்கோ அதுக்கு பேரலா அகைன்ஸ்டா போடணும். இப்ப இங்க எம் வந்து கீழே இருந்து மேல போச்சுன்னா இதுக்கான பி இங்க இருக்கும். இதுக்கு எம் இந்த பக்கம் போச்சுன்னா இதுக்கான பி இங்க இருக்கும். ரைட்டா? சரி பை, நான் ரெண்டு சம் கத்து கொடுத்தேன்ல, ஆனஸ்டா கத்துக்கிட்டீங்கல்ல? அப்ப மூணாவது சம் நீங்க தான் ட்ரை பண்ணுங்க.
சரி இப்ப அந்த போன சம்ல வந்து இப்ப ஆப்ஷன்ல ஏதாவது மைனஸ் சைன் இருந்தா அது ஆப்ஷனா போடணும் சார். ஏன்னா கீழே வருது. மைனஸ்னா இதுல மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் டைரக்ஷன் வந்து அந்த எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்குல்ல சார். இப்போ -√2b அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா ஸ்கொயர் பண்றீங்களா? p ஸ்கொயர் + q ஸ்கொயர் தானே? ஓகே சார். 90 டிகிரி இன்டு p ஸ்கொயர் + q ஸ்கொயர் தானே? இப்ப -4 + 3 எப்படி பார்த்தாலும் என்ன 5 தானே ஆன்சர். தெரியுதா? எஸ் சார். டேய் சம் ட்ரை பண்ணுங்க. ஒரே சம் ட்ரை பண்ணுங்க. பார் மேக்னெட் சவுத் போல் நார்த் போல் இங்க இருக்கு. இப்பதான் மாட்ட போறீங்க. பார் மேக்னெட் சவுத் போல் நார்த் போல் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்னெட், செகண்ட் மேக்னெட். இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ட்ரை பண்ணு. எம்மோட டைரக்ஷன் போடுங்க. b1 b2 எழுதுங்க. யார் ஆக்சில் எழுதுங்க. யார் ஈக்குட்டோரியலோ எழுதுங்க. இன்னைக்கு என்ன சார் 20 பேர், இவ்வளவு பேர் நம்ம இருக்க மாட்டோம் தானே? 2b சார். புரியல ஆண்ட்ரு. சார் சாரி சார், b ஆக்சியல் + b ஈக்குட்டோரியல். ஏன் பிளஸ் எல்லாம் வருதுங்க? ஏன் பிளஸ் எல்லாம் வருதுன்னு கேட்டேன். சார் b ஆக்சியல்னால ரைட் சைடுல போகும், அதே மாதிரி ஈக்குட்டோரியல்னாலும் ரைட் சைடுல தானே சார்? செக் பண்ணுவோமா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டோட எம்மோட டைரக்ஷன், அப்ப பி ஆக்சில் இந்த பக்கம். செகண்ட் மேக்னெட்டோட எம்மோட டைரக்ஷன் இந்த பக்கம். ஆனா இந்த பாயிண்ட் ஈக்குட்டோரியல். ஒத்துக்கிறீங்களா? செகண்ட் மேக்னெட்டுக்கு பாயிண்ட் ஈக்குட்டோரியல். அப்ப அகைன்ஸ்டா பி ஈக்குட்டோரியல். நல்லா சொன்னேன். டோட்டல் பி வேணும்னா பி ஆக்சியல் + பி ஈக்குட்டோரியல். ஆனா நீ ஒரு விஷயம் கவனிக்கல. பி ஆக்சியல் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். அதனால ஆன்சர் 3 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். உங்களோட ஆப்ஷன்ல μ0/4π m/d³ இருந்திருக்கும். தெரியுதா? இந்த பக்கம் போட்டாங்க. அவங்க எப்படி வேணாலும் மாத்தி 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 மேக்னெட் அசைன் பண்ணலாம், பாயிண்ட் கொடுத்துடலாம். ஆக்சியலா ஈக்குட்டோரியலா கண்டுபிடிக்கும். பி ஆக்சியல 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல் வச்சு போடுங்க. பி ஆக்சியல 2 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குட்டோரியல். ரைட் தானே? அடுத்தது இந்த ஒரு சம் பார்த்துறீங்களா? பார் மேக்னெட் சவுத்து நார்த்து பாயிண்ட் இங்க இருக்கு. நார்த்து சவுத்து பாயிண்ட் இங்க இருக்கு. ரைட்டா? ட்ரை பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், ரெண்டும் ஒரே மேக்னெட். என்னாச்சு? சீக்கிரம். ரைட், ஒன் டைம் அவ்வளவுதான். சம பாரு. B sir. பி B. பி சரி பா, ட்ரை பண்ணும். சவுத் டு நார்த் எம். இந்த பாயிண்ட் ஈக்குட்டோரியல் லைன், ஒன்னோட ஈக்குட்டோரியல் லைன். அப்ப பி ஈக்குட்டோரியல் இந்த பக்கம். சவுத் டு நார்த் பாத்துலாம் பா. சவுத் டு நார்த் எம். இந்த பாயிண்ட் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் பி ஆக்சியல். நான் ஏதோ 3b தாமா வருது. ஆமா சார், நான் 3 மைனஸ் பண்ணிட்டேன் சார். ரைட், 3b தான் ரைட். 3b ரைட். ரைட் கத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். அடுத்தது அடுத்த மாடல் போயிடுறேன். இந்த சம்பந்தம் போட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சதும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா தோணுது. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சியலா இருந்தா எம்மோட டைரக்ஷன்ல ஃபீல்டு, ஈக்குட்டோரியலா இருந்தா கரெக்டா எம்முக்கு பேரலா ஆப்போசிட்டா இருக்கும். ரைட். அடுத்தது டார்க் கொஷின்ல சம் சொல்லி தரேன். நான் டைரக்டா டார்க் ஃபார்ம்ல சொல்லிடுறேன். பட் டார்க்னா என்ன? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு பார் மேக்னெட்டை வைக்கிறீங்க. சவுத் போல் நார்த் போல்.
இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகுதோ, நார்த் போலா இருந்தா ஃபோர்ஸும் அதே பக்கம் தான் போகும். ஃபோர்ஸுக்கு எம், ஸ்மால் எம், போல் ஸ்ட்ரென்த் இன்டு பி. சவுத் போலுக்கு மைனஸ் எம்பி. Two equal and opposite forces acts on a body, it forms a couple. எங்கெல்லாம் கப்புள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிக்கல, டார்க்குக்கு பதிலா பி சைன் தீட்டான்னு படிச்சீங்களே, அதுக்கு பதிலா இங்க எம்பி சைன் தீட்டான்னு படிக்க போறீங்க. எதுவுமே தவிர்க்க முடியாத ஃபார்முலா. அங்க பி சைன் தீட்டா, இங்க எம்பி சைன் தீட்டா. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல சம்ம எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி தரேன். பிக்கு பதிலா கியூ இன்ட்டு 2d சைன் தீட்டா, டவுக்கு பதிலா எம் இன்ட்டு 2l சைன் தீட்டா. 2024 2024 இல்ல, அந்த வீட்டுல இருந்த 2023 இந்த கியூவோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. டார்க் கொடுத்துட்டாங்க, 2d கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு கியூ மட்டும் வேணும். டவு பை 2d சைன் தீட்டால சம போடணும். இதுல என்ன சிக்கல்னா, எனக்கு ஒரு சின்ன பயம் என்று லென்த் ஆஃப் டைபோல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ தெரியாம டீன்னு எடுத்துக்கூடாது. டைபோல்னாலே அது 2dன்னு எடுக்க பழகிக்கணும். லென்த் ஆஃப் பார் மேக்னெட் 1 மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, L = 1 மீட்டர். அப்ப 2L க்கு 2 மீட்டர் போட்டீங்கன்னா ஆன்சர் டபுள் ஆயிடும். ஆப்ஷன்ல இருக்கும். திரும்பவும் சொல்றேன், எல்லா வருஷமும் பசங்க பண்ற தப்பு. லென்த் ஆஃப் டைபோல்னா டேட்டாவை 2dன்னு எடுக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் என்ன பழக்கப்பட்டிருக்க, லென்த்னாலே L, டிஸ்டன்ஸ்னா D, அந்த மாதிரி தானே பழக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இந்த இடம் மட்டும் கவனமா இருக்கணும். உங்க கொஸ்டின் பேப்பர்ல லென்த் ஆஃப் பார் மேக்னெட், அப்ப நீங்க எடுக்கும்போது 2Lன்னு எடுக்கணும். அப்பதான் ஆன்சர் கரெக்டா வரும். இல்லைன்னா ஆன்சர் டபுளா போயிடும். அவங்களுக்கு தெரியும் நீ என்ன தப்பு பண்றேன்ட்டு. அந்த ஆப்ஷனும் அங்க ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிடும். அப்ப டார்க் எம்பி சைன் தீட்டா எம் இன்டு 2L. ஒருவேளை அவங்க போல் ஸ்ட்ரென்த் மட்டும் கேட்டாங்கன்னா டவு பை 2L சைன் தீட்டால சம போடணும். இல்ல டார்க் கேட்டாங்கன்னா எம்பி சைன் தீட்டால சம போடணும். எம் வேணுமா பி வேணுமா என்ன வேணுமோ அதை பார்த்து டார்க் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. இதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா கத்துக்கோங்க. தீட்டா 0வா இருந்தா டார்க் 0, ஏன்னா சைன் இல்லை. தீட்டா 180 இருந்தாலும் டார்க் 0. தீட்டா 90 இருந்தாலும் டார்க் மேக்சிமம் எம்பி. மேக்சிமம் டார்க்னாலே அது எம்பி. அங்க மேக்சிமம்னாலே பிஇ. தீட்டா 0 டார்க் 0. பட் டார்க்னா திரும்பணும். இப்ப கதவு திறக்கிறீங்கன்னா நீங்க 90 டிகிரில தான் திறக்கிறீங்க ஆக்சஸ்ல இருந்து. நீ கதவு பிடிச்சி அப்படியே உன் கையோட இழுத்து பாரு, உன் கையோட வந்துடும். சுத்தாது, தெரியுதா? சுத்தணும், அப்பதான் டார்க். மேக்சிமம் எங்க, டவு ஈக்குவல் டு எம்பி. கத்துக்கிட்டீங்களா? இதுல இன்னொரு சம் இருக்கு, ஒர்க் டன். அதாவது ஒரு பார் தீட்டா 1 ஆங்கிள் இருந்து தீட்டா 2 ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்ணணும். ஒரு பேஜுக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார் மேக்னெட் இங்க இருக்கு, இப்படி நான் ரொட்டேட் பண்ணணும். தீட்டா 1ல இருந்து தீட்டா 2க்கு ரொட்டேட் பண்ணணும். எதுக்குமே என்னால டெரிவேஷன் போடவே முடியல, அங்கங்க சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு. நீ ஃபார்முலா கரெக்டா படிச்சு, டேட்டா கரெக்டா படிச்சு, டேட்டா கரெக்டா எடுத்து சம்ம போட்டு எப்படியாவது 4 மார்க் வாங்க முயற்சி பண்ணு. ஆல்ரெடி நிறைய முறை 3வது முறையா சுத்திட்டு இருக்கேன். இந்த ரிவிஷன் கிளாஸ் எல்லாத்துலயுமே அந்த டெரிவேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாம ஏதோ ஒரு அரைகுறை டீச்சிங்கா போயிட்டு இருக்கு. பிடிக்கலதான், வேற வழி இல்லை. ஃபார்முலாவாவது கொடுத்தாகணும், ஐடியாவையாவது கொடுத்தாகணும் தான் உங்களை ஓட்டம். ஒர்க் டன் டு ரொட்டேட்டிங் அ டைபோல். இங்க படிச்சீங்கன்னா எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சீங்கன்னா பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. கொஸ்டின் பாருங்க, 0ல இருந்து 180க்கு ரொட்டேட் பண்ணா ஒர்க் டன் எவ்வளோ பார்த்தது சொல்லிடுவீங்க, 2MB. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இருந்தா 2P. ஏன் காஸ் 0 1, காஸ் 180 மைனஸ் 1, ஆன்சர் 2 டைம்ஸ். ரைட்டா? அடுத்தது 0ல இருந்து 60 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றதுக்கு எவ்வளவு பண்ணணும், MB காஸ் 0 1, காஸ் 60 1/2, MB/2. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஒர்க் டன் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் எ டைபோல். அது எலக்ட்ரிக் டைபோலா இருந்தாலும் மேக்னெட்டிக் டைபோலா இருந்தாலும்
எலக்ட்ரிக் டைபோல் அங்க, மேக்னெட்டிக் டைபோல்னா நான் சொல்றது பேர் மேக்னெட்டை சொல்றேன். ரைட்டா? அதே மாதிரி பொட்டென்ஷியல் எனர்ஜி இப்போ θ1 வந்து 90, θ2 வந்து எனி ஆங்கிள். கொஞ்சம் ஃபார்முலா பாரு, mv cos θ1. ஒரே நிமிஷம், ஸ்க்ரீன் வெளில போயிடுச்சா? இதோ முடிச்சிடலாம், அப்புறம் அந்த பசங்க வந்துடுவாங்க. ஒர்க் டன் θ1 வந்து 90, θ2 வந்து எனி ஆங்கிள். இப்படி இருந்தா அது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு பேரு, குழப்பிக்காத. ஒர்க் டன்ல இருந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி போகும். θ1 90, θ2 வந்து θ. அப்ப W equal to mv θ1 90, θ2 பர்பெண்டிகுலர்ல இருந்து எனி ஆங்கிள் கொண்டு போறோம். இவ்வளவு நேரம் W ஆனது இந்த நிமிஷத்துல இருந்து யூவா மாறப்போகுது. யூ தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நீங்களும் படிச்சிருப்பீங்க, மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற மேக்னெட்டை ஏதாவது ஒரு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. இங்க 3 கேள்வி முக்கியமானது. தீட்டா 0வா இருந்தா பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம், which mean stable equilibrium. தீட்டா 180 இருந்தா பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருந்தா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் படிச்சுக்கோங்க. தீட்டா 90 இருந்தா பொட்டென்ஷியல் எனர்ஜி 0, நியூட்ரல் ஈக்குலிபிரியம் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சம் கேட்கலாம், u equal to mv cos theta. இந்த டார்க்கையும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் வச்சு ரிலேட் பண்ணி சம் கேட்கலாம். டார்க்குக்கு சைனு, பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. ஒரு விஷயம் யோசிச்சியா, தீட்டா 0வா தான் இருக்கு, ஆனா டார்க் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் அதாவது மினிமம். நீ எப்ப பார்த்தாலும் 1 0 ஆனா 2 0 ஆகும் அப்படின்னு நினைக்கூடாது. கேட்பாங்க தீட்டா 0னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருக்கணும். அப்ப இது கண்டிப்பா சவுத்தா இருக்கணும், இந்த பக்கம் கண்டிப்பா நார்த்தா இருக்கும். அப்படி இருந்தா தீட்டா 0. தீட்டா 0வா இருக்கும்போது டார்க் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம். தீட்டா 180 இருக்கும் பொழுது டார்க் 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். தீட்டா 90 இருக்கும் பொழுது டார்க் மேக்சிமம், பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. அப்படியே கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு 2 பேரையும் கேட்பாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோ, ஒன்னு சைன், இன்னொன்னு காசு. ரைட்டா? ரைட். டைம் எக்ஸாக்டா 7, 80% இழுத்துட்டேன். இதுக்கு மேல ஓட முடியல. இன்னும் நீங்க செய்ய வேண்டியது டயா, பாரா, ஃபெரோ, இந்த 3தோட ப்ராப்பர்ட்டி படிக்கணும். பழைய வீடியோ ஒன்று அனுப்பி விடுறேன், அந்த வீடியோல லாஸ்டா தள்ளிப்பாரு, கடைசியா ஒரு 10 நிமிஷம் டயா, பாரா, ஃபெரோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சது. இல்ல சம்முன்னா அந்த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்ல அந்த ஃபிளெக்சிபிள் பார் மேக்னெட், மேக்னெட்டை வெட்டுறது